sin theta minus 2 sin cube theta by 2 cos cube theta minus cos theta equal to tan theta கொண்டுட்டு வரணும். ஓகே, கொஷினை LHS முதல்ல எழுதிக்கிறேன். LHS பார்க்கும்போது நியூமரேட்டரில் sin theta காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் cos theta காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு sin thetaவை நியூமரேட்டரை வெளியில் எடுக்கிறேன். அப்போ 1 minus 2 sin squared thetaன்னு கிடச்சிரும். அதே மாதிரி டினாமினேட்டரில் cos theta வெளியில் எடுத்தால் 2 cos squared theta minus 1ன்னு கிடைக்கும். sin theta by cos thetaவை tan thetaன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த நியூமரேட்டரில் அப்படியே வச்சுக்குவோம். டினாமினேட்டரில் cos ஸ்கொயர்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றுவோம். 2 into cos ஸ்கொயர்டு தீட்டாவுக்கு 1 minus sin squared theta அதை போடுறேன். cos squared theta plus sin squared theta equal to 1 அப்படின்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம். -1 இந்த -1 இந்த இருக்குது. என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? since sin squared a plus cos squared a equal to 1 இந்த 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 minus 2 sin squared theta by 2 minus 2 sin squared theta minus 1. இப்போ டினாமினேட்டரில் 2 minus 1 இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 minus 2 sin squared theta அப்படின்னு வந்துடும். இங்கே tan theta into 1 minus 2 sin squared thetaன்னு இருக்கும். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிட்டு tan theta மட்டும் வரும். அதான் ப்ரூவ் பண்ணணும். செஞ்சிட்டோம்.